ஆர்டிஸ்ட் இந்த படத்துலையும் பெரிய கேரக்டர் காமிச்சிருக்காங்க. அவரை பட்டு அறையிறீங்க, நமக்கே சுதி இருக்குது. அப்போ அந்த சீன் எடுக்கிறப்ப ஒரு ஃபீலிங் எப்படி இருக்குது? டேரக்டர் சொன்னோடனே செஞ்சுட்டீங்களா? இல்லை நான் வந்து போய் குதிக்கிற வரைக்கும் தான் அவரு. அதுக்கப்புறம் அவரு சார் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அவர் வந்து ஆனால் அவர் வந்து ரெடியாக இருந்தார். அவர் வந்து இதனால என்ன சினிமா தான், சினிமா வா ரெடிப்பா தம்பி ரெடிங்கிற அவர் அப்படிதான் இருந்தார். இல்ல தண்டனை இருக்கு, தண்டனை நம்ம இன்டென்ஷனலா மறுபடியும் கிளைமேக்ஸ் வர வேணாம், எனக்கு பயமா இருக்கு. நம்ம இதை என்ஜாய் பண்றோம். அப்புறம் ஒரு கேள்வி, இன்னைக்கு வந்து பேப்பர்ல பாத்தீங்கன்னா அக்யூஸ் பணம் பண்றதுல ஒரு 5 பேர் 4 பேர் பண்றாங்க. இந்த மாதிரி பெண்களுக்கு இது வந்து இல்லை கொலை பண்ண அதில் பார்த்தீங்கன்னா நானும் பேப்பரை படிப்பேன். கார்த்திக்ங்கிற பேர் கண்டிப்பா இருக்கும். நீங்களே அப்படி ஒரு கதை எடுத்துக்கீங்க. என் பேரு கார்த்திக் சார். நம்மலாம் கிளாஸ்ல படிச்சப்ப எல்லார் பேரும் ஒண்ணுதான் இருக்கும். நம்மளுது மட்டும் எஸ் கார்த்திக், டி கார்த்திக், வி கார்த்திக் நிறைய இருக்கும்ல. ஆர்எஸ் கார்த்திகா நீங்க? அதான் அது வந்து எங்க பார்த்தாலும் தப்பு பண்ற இடத்துலயும் இருக்குது, நல்லது பண்ற இடத்துலயும் இருக்கு. கார்த்திக்ங்கிற பேர் நம்ம எந்த கார்த்தியா இருப்போங்கிறதுல நம்ம நல்ல கார்த்தியா. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். நீங்கள் ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் வந்து படம் பண்ணியிருக்கீங்க. ஒரு இந்த மாதிரி பீக்கில் இருக்க புது ஹீரோஸ் வந்து ஒரு நல்ல கதை இறங்கினா மாதம் இறங்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த ஒரு கதையை, ஒரு கருத்து சொல்கிற கதையை செலக்ட் பண்ணி நடிக்கிறதுக்கு ரீசன் இருக்குது. ஏன்னா ஸ்டோரி வேறு இல்லையா, கதை கேட்டிருக்காரா, 4 வருஷம் ஆச்சு, அவர்கிட்ட இருந்து படம் எதிர்பார்க்கல, வரல. இல்லை அது படிக்க போயிட்டனால தான் வந்தோடனே இந்த கதை ஒரு 4 கதைகள் கேட்டேன், எனக்கு இந்த கதை பிடிச்சது பண்ணிட்டேன். அது நல்லா போயிட்டு இருக்கப்ப இது ஒரு பிரேக் எடுத்தது காரணம் எனக்கு படிப்பு ரொம்ப முக்கியம், நான் பர்சனலாக ஃபீல் பண்ணனால அதுக்கான பிரேக். வந்தவுடனே 4 கதைகள் கேட்டேன், 1 வந்துருச்சு, தொடர்ந்து வரும், இதுக்கப்புறம் ஒன்றொன்னா வரும். அடுத்த ஏதாவது அனௌன்ஸ் இது முடித்த உடனே இந்த படத்தோட முழுக்க இப்போ என்னுடைய மனசு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சி பண்ண ஒரு படம். நம்ம வந்து இதுதானே நாங்கள் இப்படி தானே வந்தோம். ஸோ இந்த அட் ஹோம் டர்ஃபில் ஒரு கேம் ஆடுறப்ப நமக்கு அது ஒரு இதில் இருப்போம்ல, அந்த மனநிலையில் இப்போ இருக்கேன். ஸோ இது எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க, இது என்ன ஆகும், இந்த படம் இது நல்லா இருக்கா, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா, அந்த மனநிலையில் இருக்கிறதுனால கொஞ்சம் அடுத்து அது வந்து கிளாரிட்டியாக இருக்காது. பட் திரும்பவும் நம்ம சந்தித்து நம்ம அதை தெளிவாக நான் அடுத்து என்னென்ன பண்ணுறேன். பட் அதான் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் பிரேக்லாம் முடிஞ்சுது, இப்போ வந்து ஆரம்பிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் அரண்மனை 4 இன்னைக்கு வந்து இப்போ போஸ்டர்லாம் போட்டிருந்தாங்க, மிகப்பெரிய வசூல் ஒன்று பண்ணியிருக்கு. ஸோ அதனால் வந்து அது முடிஞ்சு இப்போ பிடி சார் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. தொடர்ந்து என்னுடைய அடுத்தடுத்த படைப்புகள். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் எனக்கு எந்த பிளானும் இல்லை, சினிமா தான். ஸோ தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும்.